மேக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஓடாத வேஸ்ட் வாட்ச் தான் ரீயூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சொல்லிக் கொடுக்க போகிற இந்த ஐடியாவில் நம்ம வந்து லேஸ் கவர், பிஸ்கட் கவர், இந்த மாதிரி எந்த கவர் வேணாலும் உள்ளே வந்து சில்வர் மாதிரி வந்திருக்கணும். அந்த கலரில் உள்ள எந்த பிளாஸ்டிக் கவர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி லிட்டில் ஹார்ட்ஸ் பிஸ்கெட் இருக்கு இல்லையா, அந்த கவரில் தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இதில் வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணணும். நம்ம இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து அளவெல்லாம் எதுவுமே இல்லை, நம்மளாவே வந்து கட் பண்ண வேண்டியது தான். நான் வந்து இதில் பிரிச்சிருந்தது அந்த எக்ஸ்ட்ராலாம் இருந்துச்சு இல்லையா, சரியாக கட் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணிவிட்டு மீதம் உள்ள பேப்பரை வந்து இந்த மாதிரி 4ஆக மடிச்சுட்டு கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெக்டாங்கிள் கிடச்சிச்சு. எனக்கு ரெக்டாங்கிள் தேவையில்லை, ஸ்கொயர் தான் வேணும். அதனால இந்த மாதிரி மடித்து எக்ஸ்ட்ரா உள்ளதையும் நறுக்கிக்கிட்டேன். இப்போது நம்மக்கிட்ட 4 ஸ்கொயர் ஷேப் பேப்பர் வந்து இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சமமாக மடிச்சுட்டு இன்னொரு முறை மடிச்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து கோன் ஷேப்பில் மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு சிசர் எடுத்துகிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் வளைவாக வந்து நம்ம இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் வளைவாக வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்போது அடுத்து உள்ள பேப்பர் 3வது பேப்பர் இருக்கு இல்லையா, செகண்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம அதே மாதிரி மடிச்சுட்டு நம்ம இந்த கார்னரில் வளைவாக நறுக்கிறோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் தள்ளி நறுக்கிக்கணும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு நறுக்கணும் இல்லையா, அந்த ஃப்ளவரை விட கொஞ்சம் குட்டியாக வர மாதிரி நறுக்கிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த சைஸ் வந்து நம்ம நறுக்கிக்கலாம். நறுக்கும்போது அந்த வளைவாக நறுக்கும்போது மட்டும் அதை நம்ம கொஞ்சம் குறைச்சி நறுக்கிக்கணும். இதை வந்து நீங்கள் இந்த ஃப்ளவரையே கொஞ்சம் பெருசாக செய்கிறனாலும் செஞ்சுக்கலாம். இப்போது 4வது பேப்பர் வந்து நான் நறுக்கிட்டுருக்கேன். அதே மாதிரியே குட்டியாக நறுக்கியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தியில் வந்து இந்த ஓரங்களை மட்டும் லைட்டாக காமிச்சிட்டு நம்ம அந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை வந்து சமமாக மடித்து ஒரு தடவை லைட்டாக காமிச்சிக்கணும். அப்புறம் ஆப்போசிட் சைடில் சமமாக மடித்து ஒரு தடவை காமிச்சிக்கணும். இப்போ நான் ஓரங்கள் மட்டும் காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள், இப்போ சமமாக மடித்து லைட்டாக காமிச்சிட்டேன் இல்லையா, இதுக்கு ஆப்போசிட் சைடில் திரும்பவும் சமமாக மடித்து ஒரு தடவை காமிச்சிக்கணும். அப்படி காட்டும்போது அந்த ஃப்ளவர் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சு இல்லையா, அதுக்கு பதிலாக தான் அந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு ஃப்ளவர் மாதிரி லுக் கிடைக்காது. அதனால் அதை லைட்டாக வந்து மெழுகுவர்த்தியில் காமிச்சு எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஃப்ளாட்டாக இருந்தால் ஓகே அப்படின்னாலும் நீங்கள் ஃப்ளாட்டாக கூட வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் இப்படி செய்யும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இதே மாதிரியே மீதமுள்ள 2 பேப்பரையும் நம்ம மெழுகுவர்த்தியில் காமிச்சு எடுத்துக்கலாம். காமிச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த 4 பேப்பரையும் நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு வேளை உங்கள்கிட்ட வந்து ஃபெஃபிபாண்ட் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா க்ளூகன் யூஸ் பண்ணுங்கள். இது 3த்தில் மட்டும்தான் இந்த பேப்பரை வந்து நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஒட்ட முடியும். ஏன்னா இது பிளாஸ்டிக் பேப்பர் இல்லையா, ஃபெவிகால் வச்சு ஒட்டாது, நார்மல் கம் வச்சாலும் ஒட்டாது. நான் வந்து இன்றைக்கி க்ளூகன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓரங்களை காட்டும்போது கொஞ்சம் கவனமாக செய்யணும். ஏன்னா இது பிளாஸ்டிக் கவருன்றதுனால டக்குன்னு எரியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. லைட்டாக காமிச்சாலே போதும். இப்போ 4 பேப்பரையும் நம்ம மெழுகுவர்த்தியில் காமிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு. இப்போது நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்ச அந்த ஆர்டர்லேயே சென்டரில் மட்டும் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். சென்டரில் இதெல்லாமே ஒட்டினதுக்கப்புறமா சென்டரில் வந்து கொஞ்சம் எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அதில் வந்து என்கிட்ட இருந்த ஒரு கோல்டு கலர் பீட்டை வந்து ஒட்டி வச்சுருக்கேன்.
உங்ககிட்ட எதுவும் பீட்ஸ் இல்லைனா நீங்கள் விட்டுறலாம். இருந்துச்சுன்னா நீங்கள் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். நம்ம அழகான ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போது ஓடாத வாட்ச் எடுத்துக்கிட்டு அதில் உள்ள டயலில் வந்து லைட்டாக க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃபஸ்ட்டு மாடல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் கைக்கு போட்டு பார்த்தேன், அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதனால் ஸ்க்ரீனுக்கு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வந்து ஸ்க்ரீனுக்கு கட்டி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன் அழகாக எப்பவும் நம்ம முடிச்சு போட்டு விடுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சிட்டோன்னா அழகாக இருக்கும். நம்ம ஸ்க்ரீன் கலர்லேயே பார்த்தீங்கன்னா கிளாத் இருந்துச்சுன்னா அந்த கிளாத்லேயே இதே மாதிரி மெத்தடில் ஃப்ளவர் செஞ்சுட்டு நீங்கள் அதை வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாம். ஒரே மாதிரியே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா என்கிட்ட உள்ள பீட்ஸை வச்சு நான் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண போகிறேன். இப்போ நம்ம செய்ய போகிறதுல வந்துட்டு நம்ம பிரேஸ்லெட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு செஞ்ச மாடலுக்கும் 2வது மாடலுக்கும் இதான் வித்தியாசம். ஸோ என்கிட்ட இருந்த பீட்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த வாட்சில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து க்ளூ கன்னை இந்த வாட்சில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு என்கிட்ட இந்த இலை மாதிரி ஷேப்பில் ப்ளூ கலரில் ஒரு பீட்ஸ் இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 பீட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து நான் சுற்றி ஒட்டி வச்சுக்க போகிறேன். ஒட்டி வச்சதுக்கப்புறமா சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி என்கிட்ட ஒரு பீட் இருந்துச்சு. அதை வந்து நான் சென்டரில் ஒட்டலான் இருக்கேன். என்கிட்ட ப்ளூ கலர் தான் இருந்துச்சு. சில்வர் கலர் இல்லைனா பிளாக் கலர் இருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும். ஏன்னா என்னோடய வாட்ச் வந்து சில்வர் கலரில் தானே இருக்குது. அதனால் நம்ம வாட்ச் கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோன்னா இன்னும் அழகாக தெரியும். அழகாக இதை வந்து நம்ம ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸுக்கு வந்து பிரேஸ்லெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்மளோட ஸ்க்ரீனை கட்டி விட்டோம் இல்லையா, அது கட்டுறதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஃப்ளவர் பீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், 2வது மாடலும் முடிஞ்சிருச்சு. இதில் நான் கையில் கட்டி காட்டுறேன் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மாடல் பார்த்திங்கன்னா நம்ம லேஸ் கவரை வச்சு செஞ்சோம். செகண்ட் மாடல் வந்து பீட்ஸ் வச்சு செஞ்சோம். தேர்ட் மாடல் பார்த்திங்கன்னா நம்மளோட டயல் இருக்கு இல்லையா, அந்த டயல் ஷேப்லேயே நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஃப்ளவர் மாதிரி இல்லைனா நம்மளோட ஃபேஸ் வச்சு ஃபோட்டோ இல்லைனா சாமி ஃபோட்டோ அதெல்லாம் கூட கட் பண்ணி இந்த டயலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கூட நம்ம ஸ்க்ரீன் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிரேஸ்லெட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் தேர்ட் மாடல். என்கிட்ட எந்த ஃபோட்டோவும் இல்லை, அதனால நான் அதை வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டல. 2 மாடல் மட்டும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேயும் இந்த ரிவ்யூஸ் ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.